இங்க பாரு மக்களே, ஒரு ஆணுக்கு துணை இல்லாத உலகத்துல ஒரு பெண்ணை கொண்டு ஜீவிக்கவே முடியாது. அதோண்டுதான் சொல்லுதே மக்களே, நீ தான் புரிஞ்சு நடந்துக்கிடணும். இன்னும் வைநேரம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வருவாவன்னு சொன்னாவ. ஒரே ஒருக்க நீ வீட்டுக்கு வந்தா போதும் மக்களே. வந்து மாப்பிள்ளை எங்கன்னு கண்டுட்டு போ. உனக்கு இஷ்டப்படுதோ படலையோ நீ இத்திரி வந்து கண்டுட்டு போயா மதி. என்ன சொல்லுத மக்களே, வாரியா? உனக்கு பப்பைக்கு வேண்டியாச்சும் வா மக்களே. பாவம் அவன் உன்னை நினைச்சு எப்பவும் சங்கடப்பட்டுக்கிட்டே இருப்பான். பாவம் மக்களே, இந்த பப்பா அவனுக்கு வேண்டியாச்சும் வா. சரி மக்களே, அச்சம்மா போன வைக்கதே, நீ வீட்டுக்கு வந்து சேரி கேட்டா. அச்சம்மா உன்னை எதிர்பார்த்து இருப்பேன் மக்களே, வீட்டுக்கு வா கேட்டா. அச்சம்மா, உங்களுக்கு நான் எங்கன்னு சொல்லி புரிய வைப்பேன். என் பப்பையவும் விட்டு கொடுக்க முடியாம, உங்க யாரையுமே என்னால விட்டு கொடுக்க முடியாம எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? என் அனுப்பு இல்லாத ஜீவிதம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அச்சம்மா. என் மனசுல அனுப்புக்கு மாத்திரம்தான் இடம் இருக்கு. அனுப்பு இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அச்சம்மா. அனுப்பு இருக்கிற என் மனசுல வேற யாரும் வரவும் முடியாது அச்சம்மா. நீங்க ஈஸியா சொல்லிட்டிய. நான் எப்படி வந்து அவியலை பாக்குறது? என்னை கொண்டு முடியவே முடியாது அச்சம்மா. அச்சம்மா, எனக்கு வாழவே பிடிக்கல அச்சம்மா. உங்ககிட்ட பேச போறேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்களை விட்டுட்டு தூர தள்ளி வந்து நிக்கிறேன். நான் பேசிட்டு இப்ப வந்துடுறேன்னு சொன்னேன். ஆனா என்ன கொண்டு முடியல அச்சம்மா. ஒவ்வொரு நாளும் கடந்து போறதுக்குள்ள என்னவோ போல இருக்கு அச்சம்மா. நான் இதை யார்கிட்ட சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியாத நான் மாத்திரம் என் மனசுலயே எல்லா சங்கடத்தையும் போட்டு பூட்டி பூட்டி வச்சுக்கிடுறேன். முடியல அச்சம்மா. தினமும் யாராவது ஒருக்கே விழிச்சு கல்யாணம் பண்ணிக்கோ மக்களேன்னு சொல்லிக்கிட்டே இருக்குதிய. ஆனா என்ன கொண்டு முடியாது அச்சம்மா, என்ன கொண்டு முடியாது. இன்னும் எத்தனை நாள் அச்சம்மா நான் இங்கனையே அழுது அழுது இருக்கியது. நான் போறேன் அச்சம்மா. நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்குதிய நான் வேலைக்கு வந்து நல்லா இருக்குதேன்னு. இல்ல அச்சம்மா, எனக்கு எங்கேயும் நிம்மதி இல்லை. நான் நிம்மதியை தேடி போறேன் அச்சம்மா. நீங்க தான் வீட்டுல இருக்க எல்லாவரையும் நல்லா பாத்துக்கிடணும். நான் அனுப்பு இருக்க இடத்துக்கே போறேன் அச்சம்மா. சாவறதுக்கு கூட பயமா இருக்குது அச்சம்மா. போட்டோம் அச்சம்மா, நான் போறேன். இனி ஒரு காலமும் என்னால இப்படி ஒரு பதிலும் சொல்ல முடியாத, இருக்கவே முடியாது. அதுக்கு நான் இங்க இருந்து போறதுதான் நல்லது. நான் போறேன். ஆமாண்ணே. சரி சரிலே, அப்படி நல்லா சொல்லி கொடுத்துருக்க. அவியலுக்கும் அது புரிஞ்சுதா? நீ கேட்டு பாத்தியா? ஆமாண்ணே, நல்லாவே புரிஞ்சுதுன்னு சொன்னாவ. மிஷினை வச்சு அவியலும் ட்ரைனிங் செய்தாவ. மிஷினை வச்சு செய்ததுக்கு பிறகுதான் அவியலுக்கு நல்லா புரிஞ்சுதுன்னு சொன்னாவ. சரிலே. சரிண்ணே, இனி சாப்பிட போலாமா? சொல்ல மறந்தல சூட்டி, நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். ஓ, நீ போய் எடுத்து சாப்பிடு. அப்படியா? சரிண்ணே. சூட்டி, யாருக்கு பேக் அது? அண்ணே, இந்த பேகு அண்ணே 3 பேர் இன்னைக்கு ட்ரைனிங் வந்தாவல்ல, அந்த 3 பேர்ல ஒருத்தருக்கு பேகு தான் அண்ணே அது. என்னடா சொல்லுத? இப்படி பேகு கூடவா விட்டுட்டு மறந்து போவாவ? ஒவ்வொரு பெண்ணுங்களும் பேகுக்குள்ள இருக்கிற லிப்ஸ்டிக் ஐலைனரும் களைஞ்சு போயிடக்கூடாதுன்னு
பார்த்து பார்த்து சுசிச்சு வச்சிருப்பாவ. இவியல பாரு, அப்படியே பேக மறந்து விட்டுட்டு போயிருக்காவ. வெறும் ஞாபகம் மருதி கேஸா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணே, அப்படியெல்லாம் சொல்லாத. அவியல காணும் போதே பாவம் தோணுச்சு. என்ன பாவம் தோணுச்சா? என்னடா சுட்டி, என்ன ஆச்சு? இல்ல அண்ணே, வந்த 3 பேர்ல 2 பேர் நல்லா பேசினாவ. ஆனா அந்த மேடம் மட்டும் பேசவே இல்ல. அவியலுக்கு வாய்ஸ் கூட நான் கேட்கல. பாவம் போல இருந்தாவனே அவிய. ஆஹா, யாரா அந்த அவிய? போனே, ஓட்டாத. சரி சரி, நான் அவிய நம்பர் இருந்தா எடுத்து விழிச்சு பாக்குதே. சரிண்ணே, நீ பின்ன யாருன்னு பார்த்து எடுத்து கொடுத்துடு. நான் போய் சாப்பிடுதேன். நல்லா பசிக்கு. சரிடா, நீ போய் சாப்பிடு. இனி வேற எதுவும் வேலை இல்ல, நீ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இரு என்ன? சரிண்ணே. இந்த காலத்துலயும் இப்படி பேக மறந்து விட்டுட்டு போற பெண்ணுங்க. சரி, ஏதாவது அவி ஐடி ப்ரூஃப் இருந்தா எடுத்து பேசலாம். பேக் விட்டது ஞாபகம் இருக்கோ என்னவோ, விழிச்சு கேட்டா தெரியும். அவிய போய் எத்தனை நேரம் இருக்கும், பேகு காண்டி ஒரு கால் கூட பண்ணல. ஐடி கார்டு கிடைச்சிருக்கு. இது என்ன ஃபேஸ மாத்திரம் அடிச்சு வச்சிருக்காவ? அந்த அளவுக்கு அவிய முகத்தை வெறுக்குதாவ. நேம் ஆர்யா கண்ணன். நைஸ் நேம். கண்ணன் யாரு? அவியலுக்கு டேடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோன் நம்பர் இங்க இந்தா இருக்கு. ஓகே, இனி கூப்பிட்டு பாக்குறேன். இங்க போய்கிட்டே இருக்கு, யாரும் எடுக்க மாட்டேங்குதாவ. நானே சாவறதுக்கு பயந்து பயந்து நிக்குதேன். இதுல வேற இந்த போன் வந்து இன்னும் பயம் காட்டுது. இந்த போன் எடுத்து பேசுற நிலைமையில நான் இப்ப இல்ல. எனக்கு குடும்பம் தான் என் கண்ணு முன்னாடி நிக்குதாவ. என்னால இருக்க முடியல. எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கிடுங்க. நீங்க பாக்குத மாப்பிளைய என்னால கெட்டிக்கிட முடியாது. என் மனசுல அனுப் மாத்திரம்தான் இருக்குதான். அவனை யாராலையும் அழிக்கவும் முடியாது. என்ன கொண்டு சுத்தமா முடியல. நான் போறேன். யாருதான் அப்படி விழிக்குதாவ? போன் எடுக்கலாட்டியும் இப்படி விழிச்சு விழிச்சு இருக்குதாவலே. ஹலோ, மிஸ் ஆர்யா கண்ணன். Date of birth July Sex Group B positive. Employee of the Condi Centro Company. I'm right? யாரு நீங்க? நான் யாருன்றதெல்லாம் இருக்கட்டும். நீங்க என்ன இப்படிதான் அங்கேயும் எங்கேயும் பேக விட்டுட்டு போயிடுவீங்களா? என்ன போச்சுடா, பேக மறந்து விட்டது கூட ஞாபகம் இல்ல. இந்த அளவுக்கா ஞாபகம் மறதியோட இருக்குதிய? சரி, ஓகே, பரவாயில்ல. நீங்க பாரசாலை ரயில்வே ஸ்டேஷன் வாங்க, நான் உங்க பேக் அங்க எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். இப்ப புரிஞ்சுது. அது ஒண்ணு எனக்கு வேண்டாம். அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. என்ன? ஹலோ, என்ன விளையாடுதியலா? 3 கிரெடிட் கார்டு, 2000 பணம், ஐடி கார்டு எல்லாம் வச்சிருக்கிய. எப்படி உங்களுக்கு கலைஞ்சிட்டு போக தோணுது? என் வாழ்க்கையே என்னை விட்டு போயிடுச்சு. இதை மாத்திரம் வச்சிருந்து நான் என்ன செய்ய? அதனால அது ஒண்ணுமே எனக்கு வேண்டாம். யாராவது கஷ்டப்படுறவிய இருந்தாவனா அவியலுக்கு கொடுத்துருங்க. என்ன சொல்றீங்க? ஹலோ, எங்க இருக்கீங்க? 16650 Mangalore और कन्याकुमारी பாராசாலா ரயில்வே ஸ்டேஷன். பாரசாலை ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்காவன்னு நினைக்கிறேன். அவிய பேசுறது கூட ஏதோ சங்கடத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்கு. இவ்வளவும் வச்சுக்கிட்டு இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாவ. ஒருவேளை கண்டிப்பா சூசைட் பண்ணவாதான் இருக்கும். மை காட். நோ. என்ன ஏன் காப்பாத்துனீங்க? வாய முடு, அறிவியல் உனக்கலாம். எனக்கு எனக்கு இங்க வாழ பிடிக்கல. நிம்மதி இல்ல. என்ன நிம்மதி இல்லையா? என் கூட வா. நான் எங்கேயும் வரல. வான்னு சொன்னேன். கையே. வா. என்ன என்ன பாக்குறீங்க? கண்ல இருந்து வைத்திர அருவி மாத்திரம் நிக்கவே நிக்காது போல. என்ன என்ன ஏன் இங்க விழிச்சிட்டு வந்திருக்குதிய? நிம்மதி வேணும்னு சொன்னீங்கல்ல, அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ரொம்பவும் நிம்மதியான இடம் இது. ஒருவேளை எப்ப எங்கிலும் உங்களுக்கு நிம்மதி வேணும்னு தோணுச்சுன்னா எதுவும் யோசிக்க வேண்டாம்.
இங்க வந்தா போதும், இந்த இடத்துக்கு வந்தா போதும், ஒரு பீஸ்ஃபுல்லான மூமெண்ட்டுக்கு வந்த மாதிரி இருக்கும். ம், என்ன புரிஞ்சுதா? இந்த இடத்துக்கு வர்றதுக்காக தானே நானுமே சாவ போனேன். ஹா, இப்போ சொன்னீங்களே அது பாயிண்ட். ஆனா இந்த இடத்துக்கு உங்க உயிர் உங்ககிட்ட இருக்கும் போது தான் வரணும். வெறும் டெட் பாடியாலாம் வரக்கூடாது. என்ன? என்னாச்சு? ம்ம்னா? அப்படி என்னதான் உங்களுக்கு கஷ்டம் இருக்கு? சரி, ஓகே, இதெல்லாம் உங்க பர்சனல், அப்படி ஒன்றும் என்னால கேட்டுக்கிட முடியாது. ஆனா நான் சொன்ன வரைக்குமாவது புரிஞ்சுதா? நான் சொன்னேன் இல்லையா, நிம்மதியை தேடி வாரியதா இருந்தா உயிரோட மாத்திரம் தான் வரணும். உயிர் இல்லாத டெட் பாடியாலாம் வரக்கூடாது. என்ன புரிஞ்சுதா இல்லாட்டி புரியலையா? எனக்கு உங்களுக்கு என்ன புரியலையா? ம்ஹும்னா அப்ப புரியலையா? ஏங்க இத்தனை நேரம் நான் சொன்னது புரியலையா? எனக்கு புரிஞ்சது. ம், சூப்பர். எனக்கு மாத்திரம் தெரியாம பின்னையும் வந்து சூசைட் பண்ணணும்னு நினைச்சிய? என்னவோ என் பப்பா நீங்க சூசைட் பண்ண போறீங்களே அந்த ஸ்டேஷன்ல தான் பிளாக் பேரரா ஒர்க் செய்தாவ. சோ ஈஸியா என்னால உங்களை காப்பாத்திக்கிட முடியும். புரிஞ்சதுல்ல? இன்னொன்னு, நெக்ஸ்ட் டைம் காப்பாத்தினா இது மாதிரிலாம் அறிஞ்சுக்கிட மாட்டேன். எனக்கு முடிவே வேற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா? ஹலோ மேடம், நான் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சது. ம், ரொம்ப நல்லது. சரி, இப்ப சொல்லுங்க பாப்போம், இனி உங்களுக்கு நிம்மதி இல்லாத மாதிரி தோணியா என்ன செய்விய? இங்க வருவேன். இங்கதான் வருவிய, அது சரி. ஆனா எப்படி வருவிய? உயிரோட. சூப்பர், வெரி குட். சொன்ன மாதிரியே நடந்துக்கிடணும். ஓகே, வெரி குட். நான் போறேன். எங்க? பாரசாலை ரயில்வே ஸ்டேஷனுக்கா? பின்ன அது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸு? என் பேக். என்ன மேடம், உங்களுக்கு பேக என்கிட்ட கேக்குதிய? உங்களுக்கு பேக போயிட்டு என்கிட்ட கேக்குது இல்லையே, அதான் ஏன்னு கேக்குதேன். அப்போ நான் கால் பண்ணியது இவிய இல்லையா? நாம இவியன் தானே நினைச்சோம். அப்போ பேக். ஹலோ, என்ன? அது சரி. நான் போறேன். ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குதாவ. ஓகே, போங்க. போன் பத்திரம். என்னதான் ஆச்சு? ஏன் இவைய சூசைட் பண்ண வந்திருக்கதாவ? வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட பேசிக்கிடலாம்.